12 மணிக்கு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிங்களே. இதே இந்நேரம் நான் கேட்கிறேன், எங்கேயாவது இந்த பாசக ஆட்சியில நடந்திருந்ததுன்னா இந்நேரம் துள்ளி குதிச்சிருப்பானுங்க. இந்த 10 கோடியும் 15 கோடியும் இந்த விழுப்புரம் விசிகா இந்த நிலை வித்துவானுகள் இருக்கிறாங்க அந்த கட்சியிலேயே கரைஞ்சு போய் அறிவாலயத்தினுடைய அல்சேஷன்களா மாறி போயிட்டாங்களே. இந்நேரம் அதிமுக ஆட்சியிலயோ இல்ல பாஜக ஆட்சியிலயோ இந்த மாதிரி நடந்திருந்தா என்ன மாதிரி குதிச்சிருப்பாங்க, சலங்கையை கட்டிட்டு நர்த்தனம் ஆடி இருப்பாங்க. ஆனா வாய் மூடி மௌனியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான பிஸ்கட்டை தான் அப்பப்ப போட்டுக்கிட்டு இருக்கிறாருல்ல. இதை எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. திமுகவுக்கு கொடுக்க போற தோல்வியோட அவங்களுக்கு நிலைய வித்வானா மாதிரி பிடில் வாசிட்டு இருக்கிற இந்த 2ஆம் கட்ட அந்த விழுப்புரம் விசிகா இந்த 10 கோடி 15 கோடி கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க தமிழக அரசியல் வரலாற்றிலே முற்றிலுமாக அழித்தொழிக்கப்பட போகிறார்கள். பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. கூலி கேட்டானாத்தான் குண்டடி பட்டு செத்தான் அப்படின்பாடுங்க. வாய்க்கு அப்புறம் குண்டு எரியுது, குடல் காயுது, குழு ஊட்டி ஒரு கேடாம் பாடுங்க. இவ்வளோ வசனத்தையும் பேசிட்டு நல்லா நடந்துகிட்டு இருந்த காமராஜர், பக்தவச்சலம், புல்லுகப்பட்டர்னு இவங்களால சொல்லப்படுற ராஜாஜி ஆட்சியெல்லாம் கப்பிட்டு வாயில பந்தல் போட்டு வடை சுட்டு தமிழக மக்களை முட்டாளாக்கி நாக்கு வன்மை இந்த தமிழ்ங்கிற ஒரு ஆயத்தை வச்சுட்டு ஏமாத்தி வந்தவனோட அலங்கோலம் சிரிக்குது. காங்கிரஸ் கட்சி எப்படி துரதிருஷ்டவசமா அழிக்கப்பட்டதோ நல்வாய்ப்பாக திமுகங்கிறது 2026 தேர்தலில் அழித்து ஒழிக்கப்படும். பொறுத்திருந்து பாருங்க. இதற்கெல்லாம் ஒரே விடை திமுகவுக்கு இறுதி அத்தியாயத்தை எழுதி நல்லபடியா கொண்டு போய் மெரினா கடற்கரையில சமாதி வைக்கிறது தான் அவங்க கட்சிக்கு. படம் எடுக்கிறத சைட்ல வச்சுட்டு மிச்ச நேரம் பொழுதுனைக்கும் பாத்தீங்கன்னா புரட்சி பேசுவான். அந்த நீளம்னு ஒரு அமைப்பு வச்சுட்டு இருக்கிறான ஒருத்தாம, இன்னொரு டைரக்டர் ஒருத்தர் இருப்பான் அந்த கண்ணாடி போட்டு என்ன கோரி செல்வராஜா, அவனுக்குலாம் எங்க போயிட்டானுங்க இப்ப? எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் சேலம் மணிகண்டன் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் எல்லோ பெஞ்ச், வணக்கம். சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க, இந்த திராவிட மாடல் ஆட்சியில ஆட்சி எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்ல. நேற்று இரவு நம்ம பார்க்கும் போது அந்த தூய்மை பணியாளர்கள்லாம் அப்படியே கட்டா தூக்கிட்டு போறாங்க போலீஸ். இதை எப்படி பாக்குறீங்க? நீங்களே ஓப்பனிங் நீங்க அடிச்சிட்டீங்களா சிக்ஸரை? நீங்க பால் போடுவீங்க, நான் அடிக்கலான்னு பார்த்தா நீங்களே கபில் தேவாவும் மாதிரி ஆல்ரவுண்டரா மாதிரி பேட்டிங்கும் பண்ணி நீங்க சிக்ஸர் அடிச்சிட்டீங்களா? அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சின்னு அந்த விஷுவல்ஸை நம்மளால பார்க்க முடியல. அவங்க பாவம் தம்பி, அவங்க இல்லாதப்பட்டவங்க வயிற்று பொழப்புக்கு வயிற்று கஞ்சிக்கு போய் நம்மளுடைய கழிவுகள் எல்லாம் தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி வாழ்றவங்க. அவங்க என்ன மாட மாளிகையில படுத்து தூங்கிட்டு 10 மணிக்கு அரெஸ்ட் பண்ண வந்தா ஐயோ கொல்றாங்கப்பா அப்படின்னு 10 கேமரா வச்சுக்கிட்டு ஷூட்டிங் பண்ணி அதை ஒரு டிவியில ஒளிபரப்பி அது மூலமா ஓட்டு வாங்குற அளவு கருணாநிதி மாதிரி வசதியான குடும்பத்துல பிறந்தவங்களா இல்ல அவர் மாதிரி புத்தி சாதுரியம் படிச்சவங்களா வயிற்று பாட்டுக்கு கழிவுகளை அகற்றி இந்த நாட்டை தூய்மைப்படுத்தி இந்த நாட்டை செழிப்போட வச்சிருக்கிற சாதாரணப்பட்ட அன்னாட காட்சிங்க. அதுதான் ஆட்சியில இருக்கிறப்ப ஒரு பேச்சு, எதிர்கட்சியா இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு பேச்சு அப்படின்னு இவங்க கட்டுற வேஷத்துக்கு இதை விட ஆக சிறந்த உதாரணம் எதுவுமே இருக்க முடியாது. ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, பாசிச கட்சி பாயாச கட்சிம்பாங்களா அந்த பாஜக கூட இதுவரைக்கும் விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டதில்லை. ஆனா விவசாயி மீது ஒருத்தன் குண்டர் சட்டம் போடுறான்னா இந்தியாவுல எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியும் அதுக்கு துணிஞ்சு இருக்க மாட்டாங்க. பரந்தூர்ல நடக்கிற பயங்கரம் சொந்த நாட்டு மக்களையே பாத்தீங்கன்னா ஏதோ பாகிஸ்தான் பார்டர்ல பாரிகார்டு வச்சு தடுக்கிற மாதிரி 4 வருஷமா பண்ற அராஜகம். தண்ணி குடிச்சிட்டு இன்னைக்கும் நீதிக்காக காத்துக்கிட்டு இருக்கிற என்னுடைய தாழ்த்தப்பட்ட பட்டியலின சகோதரர்கள் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வேங்கை வயல்ல நடக்குது. இவ்வளவும் நடக்கிறப்ப இவர் பாத்தீங்கன்னா நான் முதல்வன், என் பையன் துணை முதல்வன், என் பேரன் வெயிட்டிங் முதல்வன்னு தினமும் ஒரு பேரு, ஒரு திட்டம், நல்ல தமிழ் பேரு. திருமாவளவன் கலைஞர் டிவியில் இருக்கிறவரு தினமும் ஒரு பேர் எழுதி கொடுப்பாராட்டு இருக்குது. அதை பிராம்டர்ல பார்த்து படிச்சுக்கிட்டு நல்ல மேக்கப்போட நின்றுட்டு ஒரு தனி உலகில வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. மக்களுடைய சாபத்துக்காக வெறும் தோல்வி மட்டும் இல்ல, மக்களுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளான ஸ்டாலின் அதற்கான விலையை 2026 கொடுக்க போறாரு. எப்படி நீ விவசாயி மீது குன்று சட்டம் போட்டீங்களோ, விவசாய நிலத்துல சூக்கால் போட்டுக்கிட்டு இறங்கி நடந்தீங்களோ அதையும் பார்த்தான் விவசாயி. நீங்க எப்படி இப்ப நடு ராத்திரி 12 மணிக்கு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிங்களே. இதே இந்நேரம் நான் கேட்கிறேன், எங்கேயாவது இந்த பாசக ஆட்சியில நடந்திருந்ததுன்னா இந்நேரம் துள்ளி குதிச்சிருப்பானுங்க. இந்த 10 கோடியும் 15 கோடியும் இந்த விழுப்புரம் விசிகா
இந்த நிலைய வித்வான்கள் இருக்கிறாங்க அந்த கட்சியிலேயே கரைஞ்சு போய் அறிவாலயத்தினுடைய அல்சேஷன்களா மாறி போயிட்டாங்களா. இந்நேரம் அதிமுக ஆட்சியிலயோ இல்ல பாஜக ஆட்சியிலயோ இந்த மாதிரி நடந்திருந்தா என்ன மாதிரி குதிச்சிருப்பாங்க, சலங்கையை கட்டிட்டு நர்த்தனம் ஆடி இருப்பாங்க. ஆனா வாய் மூடி மௌனியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான பிஸ்கட்டை தான் அப்பப்ப போட்டுட்டு இருக்கிறாருல்ல. இதை எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. திமுகவுக்கு கொடுக்க போற தோல்வியோட அவங்களுக்கு நிலைய வித்வானா மாதிரி பிடில் வாசிட்டு இருக்கிற இந்த இரண்டாம் கட்ட அந்த விழுப்புரம் விசிகா, இந்த 10 கோடி 15 கோடி கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க தமிழக அரசியல் வரலாற்றிலே முற்றிலுமாக அழித்தொழிக்கப்பட போகிறார்கள். பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. சரி, இப்ப நீங்க பேசும்போது என்னது அரசர் வந்து வீணை வாசிச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்றீங்க. நேத்து வந்து இவ்வளவு நேரத்துக்கு நம்மளுக்கு விஷுவல்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் குண்டு கட்டா தூக்கிட்டு போறாங்க. இவர் வந்து கூலிக்கு படத்துக்கு வந்து அவருடைய டைரக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு, ப்ரொடியூசர் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பாராட்டு தெரிவிச்சிட்டு இருக்காரு. இதை நம்ம எப்படி பாக்குறது? சாத்தான்கள் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள்னு ஒண்ணு சொல்லுவாங்க. குறைந்தபட்ச மனிதர்களுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு 6 அறிவு படைச்சது. ஒரு பேச்சுக்கு வச்சுக்கங்க, நம்ம வீட்டுல ஒரு நல்ல கல்யாண விசேஷம் நடக்குது, நம்ம வீடு தள்ளி 4 வீடு தள்ளி ஒரு துக்க காரியம் நடந்துருச்சுன்னா இயல்பாவே என்ன பண்ணுவோம்னா, வேணாம்பா நம்ம வீட்டுல கல்யாணம் நடந்தாலும் மேலதாளம்லாம் வெளியே வைக்க வேண்டாம், பக்கத்து 4 வீடு தள்ளி ஒரு துக்க காரியம் ஆகி போயிருக்குது, அதனால பண்ண வேண்டிய சடங்குகள் மட்டும் நம்ம பண்ணுவோம், மேலதாளம் வாத்தியங்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ற நாகரிக இந்து தமிழ் சமுதாயம் இதுங்கிறப்ப, ஒரு பக்கம் கூலி கேட்டு 15 நாளா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம ஊரெல்லாம் தூய்மைப்படுத்தின தூய்மையாளர்கள் தாங்களுடைய கழிப்பறையை கூட பயன்படுத்த முடியாத அவ்வளவு நிலையில அவங்க போராடிக்கிட்டு பாடுபட்டு இருந்தவங்களை குண்டு கட்டா தூக்கி கொண்டு போய் ஒரு பக்கம் ஏதோ தீவிரவாதி தமிழ்நாட்டுல சுதந்திரமா நடமாடுறான். திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் எப்படி பசி பஞ்சத்துக்கு இது இல்லையோ அந்த மாதிரி குண்டு வைக்கிறதுக்கு எப்பயுமே பஞ்சம் இல்லை, அந்த அளவுக்கு குண்டு வைக்கிறான். அவங்கள தீவிரவாதிகளையும் பயங்கரவாதிகளையும் தூக்குற மாதிரி தூக்கி கொண்டு போய் போடுறப்ப இவரு போய் உக்காந்துக்கிட்டு நான் கூலி திரைப்படம் பார்த்தேன் நடிப்பு மிக. ஏன்னா அந்த பக்கம் ஒரு குத்து, இந்த பக்கம் ஒரு குத்து. ரஜினிகாந்துக்கு 10 பேர் இருந்தா அவன் ஓட்ட வாங்குறது எப்படி இப்படின்னு வாக்கு வங்கி அரசியல், எதை எந்த நேரத்துல எப்ப பண்ணணும் அப்படின்னு இடம் பொருள் ஏவல்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு காலத்துல இவங்க தான் டயலாக் விடுவானுங்க. ஏன்னா கூலி கேட்டானாத்தான் குண்டடி பட்டு பட்டு செத்தான் அப்படிம்பானுங்க. வாய்க்கு அப்புறம் குண்டு எரியுது, குடல் காயுது, குழு குழு ஊட்டி ஒரு கேடாம்பாடுங்க. இவ்வளோ வசனத்தையும் பேசிட்டு நல்லா நடந்துகிட்டு இருந்த காமராஜர், பக்தவச்சலம், புல்லுகப்பட்டர்னு இவங்களால சொல்லப்படுற ராஜாஜி ஆட்சி எல்லாம் கம்பிட்டு வாயில பந்தல் போட்டு வடை சுட்டு தமிழக மக்களை முட்டாளாக்கி நாக்கு வன்மை இந்த தமிழ்ங்கிற ஒரு ஆயத்தை வச்சுட்டு ஏமாத்தி வந்தவனோட அலங்கோலம் சிரிக்குது. நீங்க வேணா எழுதி வச்சுக்க, இன்னைக்கு தேதியை போட்டு சுதந்திர தினத்துக்கு முதல்ல நான் ஒரு இந்தியன், அதனால முதல்ல சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவிச்சிடுறேன். இந்தியா என் தாய்நாடு, இந்தியாவில் இருக்க அத்தனை பேருக்கு உடன் பிறந்தோர், தமிழின் தாய்மொழி இந்தியாங்கிற நல்லா திரும்ப உதவி. தமிழ்நாட்டுல இந்தியன் அப்படின்னு சொல்றதே இன்னைக்கு ஒரு கேவலமான கேலி பொருள் ஆகி போச்சுக்கிறப்ப நான் 2 முறை அழுத்தி சொல்லிட்டு உங்களுடைய வாசகர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு சுதந்திர தினத்துக்கு நாள் சொல்றேன், எழுதி வச்சுக்கங்க. கடுமையாக தோற்கடிக்கப்பட்டு திமுகவின் இறுதி அத்தியாயம் என்பது 2026 முடித்து வைக்கப்படும். எப்படி ஒரு காலத்துல 67க்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சி தமிழகத்துக்கு இருந்திருக்கணும், அது நல்லது. காங்கிரஸ் கட்சி எப்படி துரதிருஷ்டவசமா அழிக்கப்பட்டதோ, நல்வாய்ப்பாக திமுகங்கிறது 2026 தேர்தல்ல அழித்து ஒழிக்கப்படும். பொறுத்திருந்து பாருங்க. சரி, இப்போ வந்து அந்த மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. இப்போ போராட்டவங்கள நைட்டை அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ வந்து காலையில வந்து அவங்க போராட்டத்துல எந்தெந்த மண்டபத்துல வச்சிருக்காங்க. இப்போ வந்து நம்ம நியூஸ்ல பாக்குறது வேளச்சேரியில வச்சிருக்காங்க. எல்லா இடத்துலயும் பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்காங்க. அந்த மக்கள் ஒண்ணு சேராத அளவுக்கு எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுட்டு காலையில வந்து அறிவிப்புகள் வெளியிடுறாரு. தூய்மை பணியாளர்கள் நாங்க இதெல்லாம் வந்து புதுசா சாப்பாடு போட போறோம். அது ஏன் இத்தனை நாள் அவர் செய்யவே இல்லை? அராஜக போலீஸ், திருட்டு திராவிட போலீஸ் அப்படித்தாங்க பண்ணும். அவங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துல மறுபடியும் கூட விட்டீங்கன்னா வேற ஒரு மாற்று இடத்துல போய் மறுபடியும் போராட்டம் தொடர்ந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் பிரித்தாளும் சூழ்ச்சி, வஞ்சக சூழ்ச்சி, திராவிட சூழ்ச்சி, திமுகவின் சூழ்ச்சி, திராவிட சூழ்ச்சி. இது எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு ஒரு செட்டா கொண்டு போய் பிரிச்சு தனித்தனியா வைக்கிறது அப்படிங்கிறது. ஆனா மக்கள் 50 60கள்ல வாழல. இன்னைக்கு மக்கள் 2025 வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. என்ன அட்டூழியம் பண்றாங்களோ அடுத்த நிமிஷம் அது தமிழகம் முழுக்க எதிரொலிக்குது அப்படிங்கிறத ஏதோ பெரிய ஒரு ஸ்கிரீனை போட்டு மறைச்சிட்டு அதுக்கு பின்னாடி தப்பு பண்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. திறந்த வெளியில் அத்தனை பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க பண்ற அத்தனை அட்டூழியங்களும் மக்களால் உற்று நோக்கப்படுகிறது. இதுக்கெல்லாம் ஒரே விடை திமுகவுக்கு இறுதி அத்தியாயத்தை எழுதி நல்லபடியா கொண்டு போய் மெரினா கடற்கரையில சமாதி வைக்கிறது தான் அவங்க கட்சிக்கு.
சரி, இப்போ வந்து ரிப்பன் பில்டிங் முன்னாடி போராட்டம் பண்ணும்போது, இப்போ வந்து அந்த போராட்டத்துக்கு முக்கியமான ஒரு ஆதரவு களமா அவங்களுக்கு வந்து சட்ட போராட்டத்துக்கு ஹெல்ப் பண்ணவங்க வந்து வழக்கறிஞர்கள். இப்போ அந்த போராட்டத்துக்கு வந்து வழக்கறிஞர்கள் வந்து உதவி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்க. அவங்களே நைட் வந்து கூட்டிட்டு போய் அடிச்சிருக்காங்க போலீஸ். இதெல்லாம் நம்ம அரசாங்கத்துல ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு ஏன் எடுத்துக்கிறது? இதுல எனக்கு கொஞ்சம் ஒரு மாறுபட்ட பார்வை உண்டுங்க. நான் அதை பதிவு பண்ணிடுறேன். இந்த மாதிரி போராட்ட களங்களுக்கு போகக்கூடிய வழக்கறிஞர்கள் அப்படிங்கிற ஒரு பின்புலம் தெரியாம அதை வந்து ஆதரிச்சு பேசுறது முறையா இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி கடந்த அதிமுக ஆட்சியில இந்த வழக்கறிஞருங்கிற போர்வையில மக்கள் அதிகாரம், அப்புறம் என்ன பூலோக நண்பர்கள் குழு இவங்கெல்லாம் திமுகவால் உருவாக்கப்பட்ட ஒரு நகர்ப்புற நக்சலைட்டுங்க. இந்த வழக்கறிஞர்கள் எனக்கு தெரியாது ஹானஸ்டா. பட் ஒரு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க போன அவங்க பின்புலத்தை தவிர்த்துட்டு சொல்றேன் நான் ரொம்ப எச்சரிக்கையா. அந்த போராட்டத்தை ஆதரிக்க போனது மட்டுமே அவங்களுடைய நோக்கமா இருந்ததுன்னா அவங்களுக்கு பண்ணிருக்கிறது மிக 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 அநீதி. ஒரு சட்டம் படித்த வழக்கறிஞர்கள் நாளைக்கு மற்றவங்களுக்காக போய் போராடக்கூடிய வழக்கறிஞர்களே தங்களை போராடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நிலைமையில இருக்குது அப்படின்னா அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. சர்வசாதாரண தம்பி, இவங்க அப்பா கருணாநிதி இருக்கிறப்ப சென்னை உயர்நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா போட்டு அடிச்சுக்கிட்டாங்க. ரெண்டு வழக்கறிஞர்கள் மத்தியில போட்டு ஒருத்தன் உயிர் போற அளவுக்கு, உயிர் போகல நல்ல வேளை, அந்த அளவுக்கு அடிச்சுக்கிட்டாங்க. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் அப்படின்னா அது திமுக ஆட்சிங்கிறது நேத்து பிறந்த குழந்தைக்கும் தெரியும், நாளைக்கு பிறக்க போற குழந்தைக்கும் தெரியும். அந்த வழக்கறிஞர்கள் அவங்கள பாதுகாக்கிறதுக்காக போயிருந்து பாதிக்கப்பட்டிருந்தால் மிக கண்டிக்கத்தக்கது. ஆனா பாருங்க, வாயை மூடிக்குவான் இந்த சமூக ஆர்வலரு, நாங்க வந்து பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர். போன எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில 20,000 போராட்டம் பண்ணாங்க அந்த 4.5 வருஷத்துல. ஆனா அந்த இது ஒருத்தர் இருப்பான் அந்த குள்ள சூர்யா, வாயை ஜிப்பு போட்டு முடிக்குவான். கன்னடராஜ்னு ஒருத்தர் இருப்பான், பிரகாஷ் ராஜ், அந்த ஆள் வாயை ஜிப்பு போட்டு முடிக்குவான். இங்க ஒரு ஆகுனா தமிழ் தமிழ்னு பேசிட்டு போய் நல்லா கன்னடத்துல காசு தராங்கன்னா அங்க போய் கூவாரு. ரஜினியை வந்து மேடையில திட்டுவாரு, திரையில போய் கூட நின்று நடிப்பார் நம்ம சத்யராஜ். அவங்க பிள்ளை இன்னைக்கு திமுகவில் சேர்த்துட்டு இருக்காரு. நீலச்சாயம் வெளுத்து போச்சு டும் 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 டும், ராஜா வேஷம் வெளுத்து போச்சு டும் டும் டும்ங்கிற மாதிரி வாயை இழுத்து மூடிக்குவாங்க. திமுக ஆட்சியில இருந்ததுன்னா இவனுக்கு கண்ணெல்லாம் ஊனமாயிடும், பார்வை பறி போயிடும், காது செவிடாகி போயிடும், வாய் ஊமையாகி போயிடும் இவனுங்களுக்கு. அதே அதிமுக ஆட்சியோ இல்ல எங்கேயாவது ஊப்பி மாப்பி காப்பின்னு எங்கேயாவது பிஜேபி ஆள் ஒரு மாநிலமா இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே துடிச்சு எழுவும். அப்புறம் அந்த ரெண்டு டைரக்டருங்க இருப்பானுங்களே, படம் எடுக்கிறத சைட்ல வச்சுட்டு மிச்ச நேரம் பொழுதுனைக்கும் பாத்தீங்கன்னா புரட்சி பேசுவான். அந்த நீளம்னு ஒரு அமைப்பு வச்சுட்டு இருக்கிறான ஒருத்தன், அவன் இன்னொரு டைரக்டர் ஒருத்தர் இருப்பான் அந்த கண்ணாடி போட்டுட்டு, என்ன கோரி செல்வராஜா, அவனுங்களாம் எங்க போயிட்டானுங்க இப்ப? இது அட்டுழியம் இல்லையா? நீ சார்ந்த சமுதாய மக்கள் தானே, என் பட்டியலின சமுதாய மக்கள் தானே அங்க பாதிக்கப்படுறான். அவன் இத்தனை நாள் 10 நாள் அங்க உட்காந்துட்டு இருந்தானே, அதே மாதிரி இதுல போய் பீ தண்ணி குடிச்சானே, அப்பெல்லாம் அந்த மாரி செல்வராஜ் எங்க போனான்? அந்த நீளம் அமைப்பு வச்சுட்டு ஏமாத்திட்டு 2 கோடி கார்ல போயிட்டு பட்டியலின மக்களை சொல்லி அவங்க மூலமா படம் எடுத்து பணம் சம்பாரிச்சு 2 கோடி ரூபாய் கார்ல போயிட்டு இருக்கான் இன்னொருத்தன். அவன்லாம் எங்க போனாங்களாம்? இவனுங்களாம் போலி சமூக ஆர்வலர்கள். இவனுங்களாம் திமுகவின் கொத்தடிமை. திமுக போடுற எச்சில் பிஸ்கட்டை பொறுக்கி திங்கிறவனுங்க. இப்ப எங்க போச்சு உங்க சமூக நீதி எல்லாம்? போச்சு. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி சமூக நீதி, தலித் முன்னேற்றம் இப்படி எல்லாம் சொல்லி ஏமாத்தி, அப்புறம் இன்னொருத்தர் அவர் ஐயா, அவர் வந்து காலம் முழுக்க பேசுனது திருமால்வளவன்கிற நல்ல கடவுள் பேரை வந்து இல்ல தூக்கிட்டு திருமாவளவன் பேர் வச்சுட்டு தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியான்னு இன்னொருத்த வச்சிருந்த கட்சி களவாடிட்டு அதுக்கப்புறம் விசிகான்னு ஒண்ணு ஆரம்பிச்சுட்டு, ஆனா இவர் பார்லிமெண்ட்டுக்கு போறதுக்கு இவர் ஷூ நினைஞ்சிடக்கூடாதான், இவர் காலில் போட்டுக்கிற பூட்ஸ் நினைஞ்சு போயிடக்கூடாதுன்னு ஸ்கூலு பெஞ்சை எடுத்து போட்டு தத்தி தத்தி அதை 2 தாழ்த்தப்பட்டவன் பெஞ்ச் எடுத்து இப்படி போடுறான், அதுல ஒரு காலு, இந்த ஒரு எடுத்து போடுறான், அடுத்த காலு, இப்படி போறாரு. வாய் மூடி எங்க திமுக அடிமையா இருக்கிறாரு. நம்ம அக்கா கனிமொழி சொல்ற மாதிரி 80 குடும்பம் கள்ளச்சாராயம் குடிச்சு தாலி எடுத்துட்டு நடுத்தெருவுல நிக்குது, அதை எதிர்த்து போராடுமேன் அப்படின்னு சொன்னா ஒன்றிய அரசை ஆக குன்றிய அரசு. ஏயா இதுக்கு ஒன்றிய அரசுக்கு இருக்கு என்ன சம்பந்தம்? ஒன்றிய அரசு குன்றிய அரசுங்கிற மத்திய பாஜக அது சட்டம் இயற்றணுமா? ஸ்டாலினை கேட்கறதுக்கு துப்பு இல்ல. அவர் போடுற இந்த எச்சை எலும்பு துண்டை வாங்கி திருட்டு வாயை மூடிட்டு உட்காந்துக்கிட்டு, அதே மாதிரி என்னோட தொப்புள் கொடி உறவு அந்த கொடி அருணா கொடி உறவுமா 1.5 கோடி தமிழர்களை கொன்றொழித்த ராஜபக்சே வீட்டுல போய் நல்லா விருந்து தின்னுட்டு வயிறு படைக்கு கை நிறைய பொட்டி வாங்கிட்டு வந்துட்டு, ஆனா விடுறதெல்லாம் வீரவசனம். தயவு செய்து என்னுடைய பட்டியலின தலித்தின சகோதரர்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த கபடதாரிகள் திருமாவளவன், அதே மாதிரி தான் நீளம்னு ஒருத்தர் சுத்திட்டு இருக்கிறான், 2 கோடி ரூபாய் கார்ல சுத்திட்டு இருக்கிறான். அப்புறம் சமுதாய 24 மணி நேரமா திங்க் டேங்க், அவர் அப்படியே தாழ்த்தப்பட்டவர்களுக்காக சிந்திப்பான அந்த மாரி செல்வராஜுங்கிற அயோக்கிய பையன், இவனா எல்லாத்தையுமே இந்த பட்டியலின சகோதரர்கள் புரிஞ்சுக்கிட்டு உண்மையாலுமே உங்களுக்காக போராடின அன்றைய தலைவர்கள் வைப்பா, உங்க சமுதாயத்தை முன்னேற்றின மரியாதைக்குரிய நான் சொன்னேன் வை பாலசுந்தரங்கிற வைப்பா போன்ற தலைவர்களை நீங்க இது பண்ணி உண்மையான தலைவர்களை முதல்ல அடையாளம் காணுங்க. இவங்க பின்னாடி போய் விசில் அடிச்சு இவனுங்களை பெரியாளாக்கி காலகாலமா பூட்ஸ் வாக்கு இவனுங்க முன்னேறி உங்களை பூட்ஸ் காலால மிதிப்பானுங்க. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க என்னுடைய பட்டியலின சகோதரர்களே.
சரி, இப்போ சுதந்திர தினத்த பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆளுநர் அழைச்சிருக்காரு. நாங்க விருந்த புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசியிருக்காரு ஸ்டாலின். அப்புறம் கூட்டணி கட்சி எல்லாம் விருந்த புறக்கணிக்கிறோம் அப்படின்னு பேசியிருக்காங்க. அப்ப அப்ப ஏதோ பக்கமா ரெய்டு வரும்போதுன்னு அர்த்தம். போய் கெஞ்சி பார்த்திருப்பாரு. அதான் நிதியை பத்தி பேசலாம், வாப்பா டெல்லிக்கு, வாப்பா டெல்லிக்குன்னு பிஜேபி மத்திய அரசாங்கம் கூப்பிட்டப்பெல்லாம் போகாம ரீல்ஸ் விட்டுக்கிட்டு யாரும் போகாதீங்க மத்த மாநில முதல்வர்னு ரீல்ஸ் விட்டுக்கிட்டு ட்வீட் பண்ணிட்டு தெரிஞ்சவரு நிதிக்கு சிக்கல் வந்தனே, உதய நிதிக்கு சிக்கல் வந்தனே, நிதி ஆயோக் கூட்டத்துக்கு பாத்தீங்கன்னா பிளைட்ல டிக்கெட் கூட இல்லையா, வால் பக்கம் தொங்கிட்டே போய் அங்க இறங்கி அந்த நிதி ஆயோக் கூட்டம் தான் முடிஞ்சு திரும்பி வாப்பா அப்படின்னா அங்க போய் முதலமைச்சர் பிரதமர் மோடி கையை இப்படி பிடிச்சிட்டு அவர் மோடி ஐயோ என் கையை விடுப்பா வலிக்குது வலிக்குதுங்கிற அளவுக்கு இது பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப இன்னைக்கு போகல அப்படின்னா என்ன அர்த்தம்னா யாரோ உள்ள போக போறாங்கன்னு அர்த்தம். ஏதோ பெரிய தலை ஒண்ணு உள்ள போக போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு டீல் பேசி பார்த்துருப்பாங்க பிஜேபி கிட்ட, அவங்க ஒத்துருக்க மாட்டாங்க. அதனால உள்ள போக போறோமேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு புறக்கணிப்பு நாடகத்துக்கு எல்லாத்துலயுமே நாடகம் எதை எடுத்தீங்கன்னாலும் வடக்கு வாழ்ந்துமா தெற்கு தேய்துமா டீலிமிட்டேஷன்மா அப்புறம் பாருங்க இது என்ன ஆரம்பிக்காம இருக்கிறானுங்க இந்த என்ன வாக்காளர் பட்டியல் சோர் வாக்கு திருட்டு அப்படிம்பானுங்க. இவன் தொகுதி இவரோட மரியாதைக்குரிய முதலமைச்சர் தொகுதியிலேயே பாத்தீங்கன்னா 20,000 வாக்கு வந்து இதே மாதிரி போலித்தனமா சேர்த்திருக்கிறாங்கன்னு பிஜேபி தலைவர் ஒருத்தர் இன்னைக்கு குற்றம் சாட்டி இருக்கிறாரு. எதை எடுத்தாலும் திசை திருப்பு நாடகம். ஒரு பக்கம் கனவு உலகில வாழ்ந்துட்டு டிப்டாப்பா உடை அணிஞ்சிட்டு டிக்டாக்ல போய் நடிச்சிட்டு இருக்கிறது தன்னுடைய முழு நேரமா வச்சிட்டு இருக்கிற நம்ம துரதிர்ஷ்டமான முதலமைச்சர். அவர் ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யதார்த்தம் என்ன அப்படின்னு இவங்க சொன்னதான் கும்பி எரியுது குடல் காயுது அப்படின்னு இருக்கிறப்ப கூலி கேட்டு எனக்கு கூலியை குறைச்சிட்டாங்க ஐயா, கூலி எனக்கு சேர்த்தி கொடு, அந்த கூலி தான் எனக்கு ஜீவாதார பிரச்சனை அப்படின்னு கேட்கறவனை புறந்தள்ளிட்டு உன் பூட்ஸ்வா பூட்ஸ் காலால எட்டி வச்சுட்டு போய் 300 கோடியில் எடுத்த கூலி படத்தை உட்கார்ந்து பாக்குறிய. இதுதான் திராவிட மாடல், திராவிட மாடல். முத்துவேல் கருணாநிதி மகனுடைய கேடுகட்ட ஆட்சி தான். சரி, இப்போ வந்து நம்ம ஸ்டாலின் மேல விமர்சனம் வைக்கிறோம், திமுக மேல விமர்சனம் வைக்கிறோம். ஆனா அதிமுக இருக்கிற முக்கியமான தலைவர்கள்லாம் மறுபடியும் வந்து திமுக சேர்ற மாதிரி இருக்கு. மைத்ரேயன் போய் சேர்ந்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க? பல்லு போனது, பவுடு போனது, சொல்லு போனது, முட்டி போனது, முழங்கால் போனது. அந்திம காலத்துல எமனை எதிர்நோக்கி உட்கார்ந்துட்டு இருக்கிறதெல்லாம் போறது ஒரு கேள்வின்னு கேட்டு என் நேரத்தை வீணடிக்கிறீங்க தம்பி. மைத்ரேயன் பின்னாடி அவர் கட்டியிருக்கிற வேட்டியும் போட்டிருக்கிற சொக்காயும் கூட போகுமாங்கிறதே எனக்கு சந்தேகம். அவர் வந்து அதிமுகவில் என்ன கீழே இருந்து பாடுபட்டார். அவருக்கு அதான் அவருடைய நண்பர் தான், வயதில் என்னோட பெரியவர், ஒரு மருத்துவர். நான் அந்த அளவுல அவர் குறைச்சி சொல்லல. இன்னைக்கு அதான் அவருக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பிச்சிருந்தேன். பாஜகவால் அரசியல் முகவரி பெற்று அதிமுகவால் அரசியல் வாழ்வு பெற்ற நீங்கள் நேற்று இரவு நன்றாக தூங்கினீர்களா அல்லது தூக்க மாத்திரை போட்டுக்கொண்டு தூங்கினீரா மருத்துவர் அவர்களே அப்படின்னு ஒரு மெசேஜ் அந்த மாதிரி. சட்டையோட காலர் கூட கசங்காம 15 வருஷம் அம்மா போட்ட பிச்சை, திருப்பி இந்த வார்த்தை அப்படியே சொல்ற, அம்மா போட்ட பிச்சை ராஜ்யசபா உறுப்பினர் எல்லா பதவி சுகத்தையும் அனுபவிச்சுட்டு நீங்க ஏதாவது லோக்சபாவில போட்டிட்டு இருக்கிறீங்களா, சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறீங்களா, இல்ல ஒரு வார்டு கவுன்சிலரா இருக்கிறீங்களா, ஒரு வார்டு பிரதிநிதியா இருக்கிறீங்களா, எந்த இதுவுமே இல்லாம அனுபவிச்சுட்டு துரோகம் பண்ணிட்டு உங்களுக்கு அரசியல் முகவரி கொடுத்த பாஜக. இதுல ஒரு காமெடி, அந்த காலத்துல நானும் அப்ப பாஜகவுல இருந்தேன். இவர் முதல்ல பாஜக விட்டு வெளியேறி அதிமுகல சேர்றப்ப பேட்டி கொடுக்குறாரு. திமுக என்ற ஒரு அநியாய கட்சி, அக்கிரம கட்சியோட போய் சித்தாந்த ரீதியிலான பாஜக கூட்டணி வச்சதை எதிர்த்து இந்த கட்சி விட்டு நான் வெளியே போறேன், எனக்கு வேற எந்த காரணமும் கிடையாது, திமுகங்கிற தமிழகத்துல அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி, அந்த கட்சியோட போய் பிஜேபி கூட்டணி வச்சுக்கலாமான்னு ரீல்ஸ் வசனம் எல்லாம் பேசிவிட்டு அறிவாலயத்துல அவரு சைவ பட்சினியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அறிவாலயத்துல போடுற பிஸ்கட்டுக்காக போய் சேர்ந்திருக்கிறாரு. நல்ல வேளை அதிமுக ஒரு இடங்காலி, அத ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாத எதுக்கும் பயன்படாத ஒரு கசக்கி எறியப்பட்ட குப்பை. நீங்க என்ன ஒண்ணு, அந்த திமுக வரலாறே பாத்தீங்கன்னா அதிமுக வேண்டான்னு அஜீரணத்துல ஒவ்வாமையில எடுத்த வாந்தியத்தான் வலிச்சு பிரசாதம் குடிக்கிறவங்க. அதுல இருக்கிற இந்த அமைச்சர்கள்லாம் பாருங்க, எல்லாம் எங்க அதிமுகல இருந்து போனவங்க தான். அவர் போனதுனால அவர் கூட அவருடைய வேட்டியும் அவர் போட்டுக்கிற அன்றாயிரம் கூட போயிருக்குமாங்கிறது எனக்கு சந்தேகம். சரி, இந்த மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கும்போது அந்த அளவுக்கு வந்து, ஆனா மக்கள் கிட்ட பேசும்போது 200 தொகுதி, 221 தொகுதி அப்படின்னு பேசுறாங்க. ஆனா வரவங்களை ஃபுல்லா சேர்த்துட்டு இருக்காங்க. அதுவும் கொள்கையில நான் வந்து ஆர்எஸ்எஸ் காரன்னு பேசிட்டு இருந்தவரை கூட சேர்க்கிற அளவுக்கு வீக்கா இருக்காங்களா திமுக? இன்னொரு பாயோட தொப்பியும் மைத்ரேயும் எஸ்.வி. சேகரோட பூணூலும் தேவைப்படுது முதலமைச்சருக்கு. ஒரு காலத்துல பாப்பானையும் பாம்பையும் கண்டா பாப்பான அடி அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றமா உச்சி குடிமன்றமா எல்லாம் பேசிட்டு அந்த பாவம் பாவப்பட்ட எதுக்குமே எதிர்த்து ரியாக்ட் பண்ணாத பிராமணங்களை எதிர்த்து எவ்வளவு அவங்களை கேவலப்படுத்தணுமோ அவங்க கிட்ட இப்ப ஓட்டுக்கு காலில் விழுவுறதுக்கு அந்த 2 பாப்பானும் போட்டுக்கிற பூணூல் தேவைப்படுது. அன்வர் பாய குல்லாவை வச்சு ஒட்டு மொத்தமா
இஸ்லாமிய மக்களுக்கு எப்பயுமே குல்லா போடுறது தானே அவங்க பொழப்பு. உங்களுக்காக நாங்க இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பண்ணாம அவங்களுக்கு குல்லா போடுறது. அதாவது இஸ்லாமிய சகோதரர்கள் நிச்சயமா ஒரு காலத்துல புரிஞ்சுக்கு தான் போறாங்க. அது இந்த தேர்தலே நிச்சயமா எதிரொலிக்கும். நீ இவங்க நினைக்கிற மாதிரி முழுக்க முழுக்க இவங்களுக்கு அந்த ஓட்டு வராது. அதிமுகவிற்கும் சிறுபான்மையினர் ஓட்டு வரும். அப்புறம் நம்ம இருக்கிறாருல சோசப்பு இவங்களுக்கு பெரிய ஓட்டை போடுவாரு. ஆக மொத்தம் திமுகங்கிற டைட்டானிக் கப்பல் இந்த 2026ல தோற்றம் மறைவு அப்படின்னு மெரினாவில் வந்து ஒரு கல்லறையை ரெடி பண்ணி வச்சுக்க சொல்லுங்க. ஆட்சியில் இருக்கிறப்ப இடம் பிடிச்சி வச்சுக்க சொல்லுங்க. பழனிசாமி வந்து இடம் கொடுக்க மாட்டார். சரி, இப்போ ஆர்.என். ரவி வந்து நேத்து வந்து மாணவர்களுக்கு வந்து பட்டமளிப்பு விழால வந்து பட்டத்தை குடுத்திருந்தாங்க. அதுல வந்து ஒரு திமுகவை சார்ந்த ஒரு அ பிரமுகருடைய வீட்ல இருந்து வந்தவங்க வந்து அந்த பட்டத்த வந்து ஆளுநர் கையில வாங்காம துணை வேந்தர் கையில வாங்கிட்டு, அவங்க வந்து அ ஆளுநர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து துரோகம் செய்றாரு. அதனால அவர் கையில வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வந்து படிப்புக்கிற இடத்த அரசியல்களா மாத்திட்டு இருக்காங்களோ திமுகவை சார்ந்தவங்க. கீழ்த்தரமான மட்ட ரகமான 3ஆம் தர சிந்தனை மஞ்சள் பத்திரிகைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி மஞ்சத்தனமான நீலத்தனமான நீலப்படம் ப்ளூ பிலிம்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு கீழே ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தா போட்டுங்க. அந்த மாதிரி அரசியல் பிளப்பு திமுக. அந்த பெண் பண்ணதுங்கிறது கீழ்த்தரமான அரசியல். அந்த பெண்ணுடைய வரலாறு இன்னைக்கு வாட்ஸ்அப்ல வருது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. யாரோ ஒரு திமுக பிரமுகருடைய துணைவியார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். மனைவி இல்லையா, துணைவியார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். இந்த இது நாளைக்கு திருப்பி உங்களை சுடுறதுக்கு 10 நிமிஷம் ஆகாது. நீங்க ஏதாவது நாளைக்கு நலத்திட்டங்கள் ஏதாவது அறிவிக்கிறப்ப பாத்தீங்கன்னா, யாரோ ஒரு மாற்றுக் கட்சியை சேர்ந்த பாஜக, அதிமுக காரன் இதே மாதிரி தன்னுடைய வீட்டை சேர்ந்த ஒருத்தர் அனுப்பிச்சுட்டு, ஐயோ கொள்ளக்கார இந்த ஸ்டாலின் கையில் நான் வாங்க மாட்டேன். ஐயா நீங்க பக்கத்துல இருக்கிறவங்களை கொடுங்க அப்படின்னு கேட்டு இந்த நாடகம் திருப்பி உங்களை தாக்குறதுக்கு 1 நிமிஷம் ஆகாது. அதனால கொஞ்சம் அறிவோட நீங்க எல்லாம் ஊரை சொல்லி ஏமாத்துவீங்கல்ல, பகுத்தறிவை ஊருக்கு வைத்து பணத்தறிவை தனக்கு வைத்துன்னு கண்ணதாசன் சொன்னார். அந்த மாதிரி அந்த பகுத்தறிவுன்னு கொஞ்சமாவது உண்மையான பகுத்தறிவு எதுனா சிந்திச்சு பார்த்து இந்த மாதிரி இதை எடுத்தீங்கன்னா இது எந்த ரேஞ்சுக்கு வேணாலும் போய் நிற்கும். நாளைக்கு உதயநிதிக்கு இதே மாதிரி ஒரு மானங்கட்ட இதே செயல் நடக்கும். ஸ்டாலினுக்கு நடக்கும், எல்லாத்துக்கும் நடக்கும். அதனால கத்தி 2 பக்கமும் கூர்மையானதுன்னு புரிஞ்சு நடந்துக்குங்க. ஸோ உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றிங்க. மீண்டும் ஒரு முறை வாய்ப்புக்கு நன்றி சொல்லிட்டு ஜெய்ஹிந்த். நம்ம சுதந்திர தின வாழ்த்துக்களை உங்க நேயர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திக்கிறேன். ஜெய்ஹிந்த். நன்றி.